இப்ப இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஏற்பட்ட சிக்கல் என்ன அப்படின்னா, 2 நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரே நாள்ல வந்தா 2 படத்துக்குமே தியேட்டர் குறையும். என்ன? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்க்ரீன் எல்லாமே விஜய் படத்துக்கு போயிடும். பராசக்திக்கு பெரிய ஸ்க்ரீன் கிடைக்காது. இதுதான் எதார்த்தம். அப்ப என்ன பண்ணாங்க, அப்படி நடந்துச்சுன்னா நமக்கு வந்து வசூல் பாதிக்கும். இன்னொன்னு ஸ்க்ரீன் குறையிறதுனால நம்மளுடைய வசூல் பாதிக்கும் அப்படின்னு தான் என்ன பண்ணாங்க, அவங்க ஜனநாயகன் 9ஆம் தேதி வரட்டும். நம்ம 14ஆம் தேதி போயிடுவோம் அப்படின்னு ஒரு 5 நாள் தள்ளி வந்து இவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது, அதே தேதியில் தெலுங்கில் வந்து 3 பெரிய படம் வருது. வெங்கடேஷ் படம் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி படம் வருது, அதுக்கப்புறம் ராஜா சாப் படம் வருது. 3 பெரிய ஆர்டிஸ்ட் படம் தெலுங்கில் வந்துச்சு அப்படின்னா ஆந்திராவில் கண்டிப்பாக பராசக்திக்கு தியேட்டர் கிடைக்காது. அது இல்லாமல் ஓவர்சீஸில் தெலுங்கு ஆடியன்ஸ் தான் அதிகம். அப்போ இந்த 3 தெலுங்கு படங்களுமே ஓவர்சீஸ் தியேட்டரை ஆக்குபைட் பண்ணிட்டா பராசக்திக்கு தியேட்டர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறதுனால இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து ப்ரீபோன் பண்ணுவோம், 10ஆம் தேதி வந்துடலாங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இங்க நடந்தது. நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.